எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சகோதரிகளே? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசப் போறோம். என் அன்பு தோழிகளே, கல்யாணமாகி ஒரு புது வீட்டுக்குள்ள நுழையும்போது நாமளும் இந்த வீட்ல ஒரு பெண்ணா இருப்போம்னு எவ்வளவோ கனவுகளோட தான் போறோம். ஆனா சில நேரங்கள்ல நாம நினைச்சது நடக்கறதில்ல. குறிப்பா மாமியார் மருமகள் உறவுங்கிறது ஒரு அழகான பந்தமா இருக்கணும். ஆனா சிலருக்கு அதுவே ஒரு பெரிய போராட்டமா மாறிடுது. உங்கள ஒரு மருமகளா பார்க்காம ஒரு எதிரியா பார்க்கற மாமியார் கிடைச்சிட்டா தினமும் அந்த வீட்ல வாழறது நரகமா தெரியும். அவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் நம்ம மனச சுத்தியலால அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு உங்கள பல பேர் தினமும் அழுதுட்டு இருப்பீங்க. ஆனா தோழிகளே, மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காதீங்க. பெரிய ராஜதந்திரியான சாணக்கியர் எப்பேற்பட்ட கடினமான மனுஷங்களையும் எப்படி சமாளிக்கணும்னு சில விதிகளை சொல்லியிருக்காரு. எதிரியே வீட்டுக்குள்ள இருந்தாலும் உங்க மனசு உடையாம, உங்க நிம்மதி கெடாம நீங்க எப்படி கெத்தா வாழணும்னு சொல்லித்தர போறேன். அவர் சொன்ன அந்த 6 ரகசிய விதிகளை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க. குறிப்பா அந்த 6வது விதி உங்க வாழ்க்கைய பார்க்கற பார்வையையே மாத்திடும். அதனால ஒரு நிமிஷம் கூட விடாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இது வெறும் வீடியோ இல்ல, ஒரு தோழியா உங்களை மீட்டெடுக்க நான் கொடுக்க போற ஒரு தீர்வு. தோழிகளே, சாணக்கியர் சொல்ற முதல் ரகசியம் இதுதான்: மௌனம். அதாவது மௌனம்தான் பெரிய ஆயுதம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதோட பவர் ரொம்ப அதிகம். இப்போ உங்க மாமியார் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல தேவையில்லாம குறை சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க சமைச்சது சரியில்லைனோ, இல்ல உங்க வீட்டை நீங்க சரியா பராமரிக்கலைனோ ஏதோ ஒன்னு சொல்லி உங்களை காயப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு ஆவேசம் வரும். நாமளும் 4 வார்த்தை திருப்பி பேசிடலாம்னு தோணும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை பேசினா அவங்க 4 வார்த்தை பேசுவாங்க. அது கடைசியில பெரிய சண்டையில போய் முடியும். அன்னைக்கு முழுக்க உங்க நிம்மதி போயிடும். அன்னைக்கு சமைக்கிற சாப்பாட்டுல கூட அந்த கோபம் தான் இருக்கும். அதுக்கு பதிலா அவங்க கத்தும்போது நீங்க அப்படியே அமைதியா இருங்க. ஏன் இவ பதில் பேசாம இருக்கான்னு அவங்களுக்கே ஒரு நிமிஷம் குழப்பம் வரும். நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு தோல்வி கிடையாது, அது உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற வெற்றி. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எதிரிய ஆயுதத்தால தாக்கும்போது தற்காத்துக்கலாம், ஆனா அமைதியால தாக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க மௌனமா இருக்கும்போது அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கே திருப்பி போகும். அதனால தேவையில்லாத இடத்துல உங்க வார்த்தைகளை செலவு பண்ணாதீங்க. அமைதியா இருந்து பாருங்க, உங்க நிம்மதி தானா உங்ககிட்ட இருக்கும். அவங்க கத்தி முடிச்சிட்டு அவங்களே டயர்ட் ஆகிடுவாங்க. தோழிகளே, இப்போ 2வதா நாம பார்க்க போற இந்த விஷயத்துல தான் நாம நிறைய பேர் பெரிய தப்பு பண்ணிடுறோம். மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கணவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே வாசல்லையே நின்னு உங்க அம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமான்னு ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாவம் அந்த மனுஷன் காலையில இருந்து வெளியில எவ்வளவு டென்ஷனை தாங்கிட்டு வராரு. வந்த உடனே நீங்க இப்படி புகார் சொன்னா அவருக்கு யார் பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் பெத்த அம்மா, இன்னொரு பக்கம் கட்டின மனைவி, 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவரு திணறுவாரு. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, புத்திசாலியான பெண் தான் வீட்டு பிரச்சனைய தான் வீட்டுக்குள்ளேயே தீர்த்துக்கணும். நீங்க அடிக்கடி புகார் சொல்லிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கணவருக்கு உங்க மேல ஒரு சலிப்பு வந்துடும். இவ எப்பவுமே இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான்னு உங்க பேச்ச அவரு மதிக்காம விட்டுடுவாரு. அது மட்டும் இல்லாம நீங்க மாமியார பத்தி புகார் சொல்ல சொல்ல உங்க கணவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற பந்தம் தான் அதிகமாகுமே தவிர உங்க மேல அவருக்கு பாசம் வராது. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே கையாள கத்துக்கோங்க. ரொம்ப எல்லை மீறி போகுது, உங்க சுயமரியாதை பாதிக்கப்படுது அப்படின்னா மட்டும் ரொம்ப நிதானமா, கோபப்படாம எனக்கு இது கஷ்டமா இருக்குங்கன்னு புரிய வைங்க. மத்தபடி சின்ன சின்ன குத்திக்காட்டல்களுக்கெல்லாம் உங்க கணவரை இழுக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தாலே உங்க கணவருக்கு உங்க மேல மரியாதையும் அன்பும் இன்னும் அதிகமாகும். என் பொண்டாட்டி எவ்வளவு பொறுமையா இருக்கான்னு அவரே ஒரு நாள் உங்களுக்காக பேசுவாரு. 3வது ரகசியம்: அவங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன தோழிகளே, பலவீனம்னு சொன்ன உடனே அவங்கள வீழ்த்துறதுக்கான வழின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை நம்ம வசப்படுத்தணும்னா அவங்களுக்கு எது மேல அதிக ஈடுபாடு இருக்கு, எது அவங்கள சீக்கிரம் கோபப்படுத்துதுன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
உதாரணத்துக்கு, உங்க மாமியாருக்கு மத்தவங்க முன்னாடி தன்னை ரொம்ப பெருமையா காட்டிக்கிறது பிடிக்கும்னு வச்சுப்போம். அதுதான் அவங்களோட பலவீனம். அந்த இடத்துல நீங்க அவங்க கிட்ட சண்டை போடாம 4 பேர் முன்னாடி அவங்கள கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா அவங்க மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். என் மருமக என்னை பத்தி எவ்வளவு நல்லா பேசுறான்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது, அவங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சா ரொம்ப சந்தோஷம் வரும், இதெல்லாம் கவனிங்க. சில மாமியாருக்கு தான் செஞ்ச வேலையை யாராவது பாராட்டுனா பிடிக்கும். சிலருக்கு தன்னோட அதிகாரத்தை மதிக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களோட அந்த சாஃப்ட் கார்னர் எதுன்னு கண்டுபிடிங்க. அதை நீங்க சரியா பிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க உங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்கள உங்க பக்கம் இழுக்கிறதுக்கான ரகசிய சாவி இதுதான். எதிரிய ஜெயிக்கணும்னா அவங்க கூட மோதக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆயுதத்தை அவங்களே கீழே போட்டுடுவாங்க. இத பண்ணி பாருங்க, உங்க மாமியார் வீட்டுக்குள்ள போடுற சத்தம் தானாவே குறையும். அடுத்ததா நாம பார்க்க போற அந்த 4வது விஷயம் உங்க தனிப்பட்ட நிம்மதிக்கு ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு பாப்போம். அதுதான் எல்லைகளை வகுத்துக்கோங்க. செட் யோர் பவுண்டரிஸ். தோழிகளே, சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்றாரு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது உறவுகளுக்கும் பொருந்தும். உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு தெளிவான எல்லை இருக்கணும். நிறைய வீடுகள்ல என்ன நடக்கும்னா, நம்மளோட தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பேச்சு, நம்மளோட வருமானம், இல்ல நம்ம அம்மா வீட்டு விஷயங்கள்னு எல்லாத்துலயும் மாமியார் தலையிடுவாங்க. நாமளும் ஆரம்பத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அவங்க அதை வச்சே நம்மள காயப்படுத்தும் போது வருத்தப்படுவோம். எல்லை வகுத்துக்கிறதுனா அவங்க கிட்ட சண்டை போடுறதோ இல்ல பேசாம இருக்கிறதோ கிடையாது. எந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள அவங்க ரொம்ப அதிகாரம் பண்றாங்கன்னா கோபப்படாம ரொம்ப நிதானமா, அத்தை இது என்னோட பர்சனல் விஷயம், இதை நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப மரியாதையா அதே சமயம் உறுதியா சொல்ல பழகுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பர்சனல் விஷயங்களை அவங்க கிட்ட தள்ளியே வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்க மேல செலுத்துற அதிகாரம் குறையும். உங்க பெட்ரூமுக்குள்ள வர்றதுல இருந்து உங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றது வரைக்கும் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை ஆரம்பத்திலேயே ரொம்ப பக்குவமா புரிய வச்சிடுங்க. இவகிட்ட இந்த விஷயத்துல நாம தலையிட முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இடைவெளியை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் வராது. சுருக்கமா சொல்லணும்னா, அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தரணும், ஆனா உங்க நிம்மதியை அவங்க கிட்ட அடகு வைக்க கூடாது. அடுத்ததா 5வது விஷயம் உங்கள அவங்க முன்னாடி ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கும். அது என்னன்னு பாப்போம். அதுதான் மரியாதை கொடுக்க தவறாதீங்க. என்ன தோழிகளே, அவங்க என்ன திட்டிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு போய் நான் மரியாதை கொடுக்கணுமான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா இங்கதான் சாணக்கியரோட ராஜதந்திரமே இருக்கு. அவங்க உங்களை எவ்வளவுதான் கேவலமா நடத்தினாலும் ஒரு மருமகளா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மரியாதையையும் நீங்க குறையில்லாம செஞ்சிடுங்க. காலையில பார்த்தா ஒரு வணக்கம் சொல்றதோ இல்ல அவங்களுக்கு தேவையான நேரத்துல காஃபியோ சாப்பாடோ சரியா கொடுக்கறதோ இதெல்லாம் நீங்க சரியா பண்ணுங்க. இது எதுக்காக தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய மனுஷியா காட்டிக்கிறதுக்காக. ஒரு கட்டத்துல ஊரே சொல்லும், அந்த மாமியார் தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி படுத்துறாங்க, ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு தங்கமான குணத்தோட அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குது பாருன்னு சொல்லும். நீங்க அவங்க கிட்ட திருப்பி பேசினா 2 பேரும் சரிக்கு சரி சண்டை போடுறாங்கன்னு தான் ஊர் சொல்லும். ஆனா நீங்க கண்ணியமா இருக்கும்போது தப்பு அவங்க பக்கம் இருக்குங்கிறது உலகத்துக்கே வெளிச்சமா தெரியும். இன்னொரு விஷயம், நீங்க மரியாதை கொடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு கட்டத்துல மனக்காட்சி உறுத்த ஆரம்பிக்கும். நாம என்னதான் கத்தினாலும் இவ அமைதியா நமக்கான மரியாதையை தராலேன்னு அவங்க எண்ணம் மெல்ல மெல்ல மாற வாய்த்திருக்கு. ஒருத்தரை ஜெயிக்கணும்னா அவங்க தரத்துக்கு இறங்கி போகக்கூடாது. நாம நம்மளோட தரத்தை உயர்த்தி வச்சுக்கணும். அதுதான் நிஜமான கெத்து. இப்போ கடைசி விதியான அந்த 6வது விஷயம், இதுதான் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது. வாங்க அத பாப்போம். சுய முன்னேற்றத்துல கவனம் செலுத்துங்க. ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப் growth. தோழிகளே, மாமியார் பண்ற கொடுமை, அவங்க பேசுற பேச்சு, இதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா யாரோட வாழ்க்கை வீணாகும்? உங்க வாழ்க்கைதான். அவங்க பேசுறத நினைச்சு நினைச்சு உங்க ரத்த அழுத்தத்தை ஏத்திக்கிட்டு உங்க நேரத்தை வீணாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க காலுக்கு அடியில போயிடும். உங்க மாமியார் உங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை நீங்க அவங்கள சார்ந்தே இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அதனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யுங்க. தையல் கலையா,
வீட்ல இருந்தே ஒரு பிசினஸா இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா எதுவா இருந்தாலும் சரி, அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சாதிக்க ஆரம்பிச்சிட்டாலோ உங்களை எதிரியா பார்த்த அதே மாமியார் அப்புறம் 4 பேர்கிட்ட என் மருமக இதெல்லாம் பண்றா தெரியுமான்னு பெருமையா பேச ஆரம்பிப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மூளை ஒரு வேலையில மும்முரமா இருக்கும்போது உங்க மாமியார் பேசுற பேச்சு உங்க காதுலே விழாது. அவங்க கத்திட்டு இருப்பாங்க, நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருந்தா அவங்க போடுற சத்தம் உங்களுக்கு தூரத்துல கேக்குற ஏதோ ஒரு சத்தம் மாதிரி இருக்கும். தோழிகளே, மத்தவங்கள மாத்துறது நம்ம கையில இல்ல, ஆனா நம்மள நாமளே மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உங்க மேல நீங்க முதலீடு செய்யுங்க. நீங்க ஜெயிக்கிற அன்னைக்கு உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. அதுதான் சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ராஜதந்திரம். தோழிகளே, அந்த 6 விதிகளோடு சேர்த்து நடைமுறையில உங்களுக்கு கை கொடுக்க போற இன்னும் சில போனஸ் டிப்ஸ் இதோ. இதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 1. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. டோன்ட் ஓவர் திங்க். அவங்க காலையில ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அத நினைச்சு நீங்க நைட்டு வரைக்கும் அழுதிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கியிருப்பாங்க. இங்க யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். அவங்க சொன்னத அப்பவே ஒரு குப்பையில போடுற மாதிரி மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. உங்க மனச ஒரு டஸ்ட்பின் ஆக்காதீங்க. 2. உங்க வீக்னஸ அவங்களுக்கு தெரிய வேணாம். உங்களுக்கு எதுக்கு அழுவீங்க, எது உங்களுக்கு பயம்னு அவங்க கிட்ட காட்டிடாதீங்க. சிலருக்கு மத்தவங்கள அழ வச்சு பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீங்க கலங்காம தைரியமா சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இவளை என்ன சொன்னாலும் அசரமாட்டேங்கிறாளேன்னு அவங்களே ஒரு கட்டத்துல விட்டுடுவாங்க. 3. பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். உங்க மாமியார் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணா கூட அத மனசார பாராட்டுங்க. அத்தை, இன்னைக்கு நீங்க வெச்ச குழம்பு ரொம்ப சூப்பர்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. கல்லு மாதிரி இருக்கிற மனசு கூட ஒரு சின்ன பாராட்டுல கரைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. 4. குழந்தைகளை இதுல இழுக்காதீங்க. உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை இருக்கலாம், ஆனா அதுக்காக உங்க குழந்தைங்க கிட்ட அவங்க பாட்டிய பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க பாட்டி கூட பாசமா இருக்கட்டும். நீங்க குழந்தைங்கள வச்சு பழிவாங்க நினைக்காதீங்க. அது கடைசியில உங்களுக்கே மன கஷ்டத்தை தரும். 5. சிரிப்பே ஒரு பதில்தான். அவங்க உங்கள வம்பிழுக்கணும்னு பேசுறப்போ நீங்க பதிலுக்கு பதில் பேசாம ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த சிரிப்பு அவங்கள யோசிக்க வைக்கும். அதுக்கு மேல அவங்களால சண்டை போட முடியாது. தோழிகளே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. அதுல இந்த மாதிரி சண்டைகளுக்காக நம்மளோட அழகான நாட்களை வீணாக்க கூடாது. சாணக்கியர் சொன்ன இந்த தந்திரங்கள் எல்லாம் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கத்தான். இத பின்பற்றி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி பிறக்கும். என்ன தோழிகளே, இந்த 6 விஷயங்களும் இந்த போனஸ் டிப்ஸும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். மாமியார் எதிரியா மாறும்போது நாமளும் எதிரியா நின்னா அங்க சண்டை தான் மிஞ்சும். ஆனா நாம ராஜதந்திரியா மாறினா அங்க நிம்மதி மிஞ்சும். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா உங்க மாமியார் எப்படிப்பட்டவங்கன்னு ஒரே வரியில கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்களா, இல்ல ரொம்ப பாசமானவங்களா, இல்ல எப்போதும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்களா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஏன்னா உங்கள போல இன்னும் எத்தனையோ சகோதரிகள் அதே நிலைமையில இருக்கலாம். உங்க கமெண்ட் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ இல்ல ஒரு பாடமாவோ இருக்கலாம். அதனால நம்ம சகோதரிகள் எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய மனசுக்கு நெருக்கமான கதைகள், தீர்வுகள் வேணும்னா நம்ம சேனல்ல ஒரு தோழியின் குரல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல இருக்கிற மத்த வீடியோக்களையும் போய் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களை இன்னும் தைரியமானவளா, தெளிவானவளா மாத்தும். உங்க தோழி நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். இந்த வீடியோவை உங்க மத்த தோழிகளுக்கும் ஷேர் பண்ணி அவங்க மனசையும் தேத்துங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தன்னம்பிக்கையோட இருங்க. டாடா, பை பாய்.